பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் இவங்களேன், கணவன் மனைவி குழந்தைகள், ஒரு குடும்பம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்ல. எவ்வளோ சந்தோஷம் இல்லை ஒரு ஃபேமிலின்றது. நீங்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு மனைவி குழந்தைகள் அவங்களோட பேச, பிள்ளைகளோட விளையாட, எவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் நான் தனியாக கஷ்டப்படுறேன்னே நான் உங்கள் கணவர் தந்திருக்கிறார். என் கணவர் பார்த்து கொள்ளுவார். கணவர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. ஒருவேளை கணவரை இழந்து போயிருக்கலாம், தனியாக பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கலாம். பயப்படாதாங்க, இயேசு கூட இருக்கிறார்ல, அவர் கூட இருக்கிறார். பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். அவர் விதவைகளின் தேவன், விதவைகளுக்கும் தகப்பனாக இருப்பார். அப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கலங்காதுங்க, அவர் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கவனிக்கணும். எபேசியர் 5:28 குடும்பத்துக்காக ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாரு, அந்தபடியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். புருஷர்களே, உங்களுக்கு தான் ஆண்டு சொல்கிறார், பிரதர், உங்களுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்க. எப்படி அன்பு கூறணுமா? உங்கள் சொந்த சரீரத்தை நேசிக்கிறதை போல. உங்களை நேசிக்கிறீங்கல்ல, அதனால தான் காலையில் 7 மணி பல்லு விளக்குறீங்க, முகம் கழுவுறீங்க, உங்களை குளித்து சுத்தமாக வச்சுக்கணும், ஆரோக்கியம் வைக்க நினைக்கிறீங்க, வாக்கிங் போகிறீங்க. உங்கள் சரீரத்தை நேசிக்கிறீங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் நான் வாழ்ந்திருக்க முடியும். நீ உங்கள் சரீரத்தை நேசிக்கிறீங்கல்ல, உங்களோட சொந்த சரீரத்தை நேசிக்கிறதை போல மனைவியை நேசிக்கணுமா? ஏன்னா அவங்க உங்களுடைய சரீரம். வேறு அப்படி தான் சொல்லுற, அவங்க உங்கள் சரீரம். நீங்கள் அவங்கள தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அவங்க உங்களோட இணைந்தவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இணைந்தவர்கள், உங்களுடைய எலும்பில் எலும்பும் உங்களுடைய சதையில் சதையுமானவர்கள். அதனால் கணவன் மனைவி 2 பேரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறாங்கன்னு தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 பேர் கிடையாது, ஒருவர் தான் கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ உங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படி மனைவியை நேசிக்கணும். அப்படி தான் வசனம் சொல்லுகிறாரு. அன்பில் தான் குடும்ப வாழ்க்கையை கட்ட முடியுங்க. சட்டெல்லாம் பேசி கட்ட முடியாது. ரூல் பேசி, சட்டம் பேசி, இது இப்படி எனக்கு கீழ்ப்படியணும், நான் இப்படி இருக்கணும், அவள் அப்படி இருக்கணும், இப்போ இப்படி இருக்கணும், இப்படி ரூல் பேசி குடும்பத்தை கட்ட முடியுமா? அன்பில் குடும்பத்தை கட்டுங்க. ஒரு மனைவியிடத்தில் அன்பு கூறுங்க, மனைவி புருஷனிடத்தில் அன்பு கூறுங்க. அதில் மனைவி பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் புருஷன் ஞானத்தோடு வாழணும். என்ன பலவீனம்? அன்பான வார்த்தை, அன்பை தான் எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய வார்த்தைகள் கடினமாக இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க, காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்க. சில குறைபாடுகள் இருக்கும். எல்லாருமே மனுஷங்க தான், நீங்களும் மனுஷன்தான், உங்களுடைய மனைவியும் ஒரு மனுஷி தான். எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்கிற பலவீனம் உள்ள மனிதர்கள். நாம் எல்லாருமே தவறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொரு நாள் பண்ணுற தப்புக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தான்னு இவங்களை யாராவது நிலை நிற்க முடியுமா? ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார்ல. சரி, இந்த சூழ்நிலை அவன் பலவீனம், அவளுடைய பலவீனம்னு சொல்லி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மனைவியை நேசிக்கணும், மன்னித்து நேசிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் குறை சொல்லிக்கிட்டே, குத்த சொல்லிக்கிட்டே, அப்படியே நீங்கள் வந்து ஈட்டி மாதிரி குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலர் வார்த்தையினால் கொன்னுருவாங்க. உன் குடும்பம் இப்படி, உன் அப்பா இப்படி, உங்கள் அம்மா இப்படி, நீ இப்படி தான். கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழித்த பிறகு பேசுனா நீங்கள் என்ன, நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் மனைவி மேலே என்ன அனுபவிச்சிருக்கீங்க? நீங்கள் ஏமாற்றி வாழ்க்கை வாழ்கிறீங்க, உங்களே நீங்கள் ஏமாற்றி கொள்கிறீங்க. உங்கள் மனைவி உங்களோட இத்தனை வருஷம் வாழ்ந்த ஒரு மனைவிக்கிட்ட அன்பாக பேச தெரிலன்னா நீங்கள் என்ன மனுஷன்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அவங்கள காயப்படுத்தி, அழ வச்சு, கண்ணீர் வடிக்க வச்சு, அவமானப்படுத்தி. அதே மாதிரி தான் புருஷனும். உங்களுக்கு புருஷன் ஆண்டவர் தந்திருக்கிறார். அவங்களுடைய வார்த்தையினால் கொல்லாதங்க, வார்த்தையினால் காயப்படுத்தாதங்க. இந்த வார்த்தையினால் ஒரு காயம்தான் ரொம்ப பயங்கரம். கையினால் அடித்து காயப்படுத்துறது கூட ஆறிடும். அந்த சொல்லினால் உண்டான காயம் ஆறாதன்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறது நமக்கு தெரியும். வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்க அந்த நாவு அது விஷம் உள்ளது. கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது. அதனால் உங்களுடைய மனைவியை காயப்படுத்துகிற மாதிரி பேசாதுங்க. எவ்வளோ வருத்தம் தெரியுமா? ஒரு சமயம் ஒரு தாயார், அவருடைய கணவர் இறந்துட்டார். கிட்டத்தட்ட 40 வருஷம் அவங்களோட வாழ்ந்திருக்கார். 40 வருஷத்துக்கு மேலே கணவனோட வாழ்ந்து பிள்ளைகளாக இப்போ நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க, படித்து வேலை பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கணவர் இறந்துட்டார். அந்த போது நான் அதெல்லாம் பேசினேன். ஓகே, ஆண்டவர் வந்து அவர் எடுத்துக்கொண்டார், பிள்ளைகள் இருக்காங்களே அப்படின்னு பேசும்போது இந்த சகோதரி வார்த்தை சொன்ன, ஐயா 40 வருஷம் என் கணவரோடு நான் குடும்பம் நடத்தி இருக்கிறேன்.
ஆனால் என்கிட்டயோ எங்கள் பிள்ளைகிட்டயோ ஒரு நாள் கூட என் கணவர் அன்பாக பேசினது கிடையாது. எப்பவும் கோபமாக தான் பேசுவார், எரிச்சலாக தான் பேசுவார். அன்பாக ஒரு வார்த்தை 40 வருஷம் என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாள் கூட என் கணவர் அன்பாக பேசினதில்லை, எங்கள் பிள்ளைகிட்ட பேசினதில்லை. அப்படியே அதிர்ந்து போனேன். பிள்ளைகள் சொல்லுவாங்களா, எப்படிமா அவரை கல்யாணம் பண்ணீங்க, எதுக்கு இவரை கல்யாணம் பண்ணீங்க, ஒரு அன்பான வார்த்தை பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லி பிள்ளைகளே வருத்தப்படுவாங்களாம். ஆனாலும் அந்த கணவர்கிட்ட 40 வருஷம் அவங்க கீழ்ப்படிந்து அடங்கி இருந்து, பரவாயில்ல அப்படி சுபாவம் அப்படி கஷ்டப்பட்டு அதெல்லாம் சகித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. இப்போ கணவர் இறந்துட்டாங்க, சோகத்தோடு வந்து சொன்னாங்க. அவங்களுக்குள்ள அவங்க வந்து 40 வருஷம் பொறுமையாக இருந்து சகித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ள அந்த காயம் இருக்கிறாரு. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் மற்றவங்களை காயப்படுத்துகிறீங்களா? அவங்க கணவர், அவங்களுடைய மனைவியை வார்த்தைகளினால் காயப்படுத்துகிறீங்களா? அது உங்களுடைய உள்ளத்தில் அதனுடைய காயமாக இருக்கும், ரணமாகிறோம். யோசித்து பாருங்கள், அது வேண்டாம். அன்பான வார்த்தையை பேசுங்க. சில சமயம் கோவத்தில் பேசிடுவீங்க, உண்மைதான். அதே பெருசுப்படுத்தி பேசி 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 காயப்படுத்தாமல் மன்னிச்சு மறந்து போங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே மன்னிக்காட்டா அப்போ நீங்கள் யாரை மன்னிப்பீங்க? ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே மன்னிக்காட்டா யாரை மன்னிப்பீங்க? ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார்ல. ஜஸ்ட் ஃபர்கிவ், மன்னித்து அன்பாக பேசுங்க. நீங்களும் உடனே பதிலுக்கு கோபம் எதுக்கு பேசணும்? அவங்க கோபம் பேசுனா நீங்கள் அன்பாக பேசுங்க. அப்போ கடினமான வார்த்தை, கடும் சொல், அதை விட்டுருங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. பிள்ளைகிட்ட கூட கடும் சொல்ல பேசக்கூடாதான், காயப்படுத்துகிற மாதிரி பேசாதங்க, கடும் சொல்ல விட்டுருங்க. வேலைக்காரங்கிட்ட கூட கடும் சொல்ல சொல்லக்கூடாது, வார்த்தையில் கவனம் செலுத்தணும். மனைவியினிடத்தில் அன்பு கோருங்க. உங்களை நம்பி தானே வாழ வந்திருக்கிறாங்க. அவங்க தானே தன் தாய் தகப்பன் சொந்த வீடு வளர்ந்த வீடு எல்லாத்தையும் விட்டு புருஷ வீட்டுக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க தான் இத்தனை வருஷம் 20-25 வருஷம் வாழ்ந்த இதெல்லாம் விட்டு புது இடத்துக்கு கணவனுக்காக உங்களுக்காக உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. நீங்களே காயப்படுத்தினீங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட தான் இருக்கீங்க. அவங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லை? அவள் காயப்படுத்தலாமா வார்த்தையினால? பலவீனம் உள்ளவங்க தான். நம்ம எல்லாருமே தவறு வரும். மனைவி அதனால் தப்பே பண்ணலைன்னு சொல்ல வரல. நீங்கள் தப்பு பண்ணலையா, நான் தப்பு பண்ணலையா, எல்லாருமே தவறு செய்கிறோம். குறை உள்ளவங்க தான். தப்பு பண்ணிட்டு வருத்தப்படுகிறோம். அதை நம்ம சரிப்படுத்த முயற்சிக்கணும். அதான் மனுஷ வாழ்க்கை. ஆண்டவரை தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இன்னும் இப்படி இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் ஒரு குடும்பத்துக்குள்ள கடினமான வார்த்தைகளை பேசாதங்க. கோபத்தில் கூட காயப்படுத்துகிற வார்த்தை பேசாதங்க. மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்க. அவங்களும் உங்களை நம்பி வந்து வாழ்கிறாங்க. நீங்கள் வெளியே வேலை செய்கிறீங்க, அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க. சில குடும்பத்தில் வெளியே வேலை செய்துட்டு வீட்லேயும் வந்து வேலை செய்து டபுள் வேலை மனைவி மாதிரி செய்கிறாங்க. நீங்கள் வெளியே மட்டும் வேலை செய்துட்டு வரீங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க சேரில் உட்காந்து. ஆனால் அவங்க வந்து மறுபடியும் சமைச்சு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கொடுத்து டபுள் வேலை செய்கிறாங்களே, அதை நினச்சி பார்த்தீங்களா? அப்போ அதுக்கேற்ற ஒரு கனம், ஒரு மரியாதை உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கணும்ல, ஒரு அன்பான வார்த்தை சொல்லணும்ல. உங்கள் சைடை மட்டுமே பார்க்காருங்க, யோசித்து பாருங்கள். அதே மாதிரி தான் மனைவிகளும். உங்களுடைய கணவர் அவரும் மனுஷர், அவர் வேலை செய்கிறார், கஷ்டப்பட்டு வர்றாரு. நீங்கள் அன்பான வார்த்தை ஒருவருக்கொருவர் கணவன் மனைவன் அன்பாக பேசுங்க, ஒருவருக்கொருவர் மன்னிங்க. நீங்கள் அந்த பழைய கதை பழைய காரியம் என்றைக்கு சொன்ன வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லி காயப்படுத்தி வேதனைப்படுத்தாதுங்க. மன்னிச்சு மறந்து சந்தோஷமாக இருங்களேன். நம்ம மகிழ்ச்சியாக இருக்க தானே நம்ம குடும்பம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அப்போ மன்னிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் ஜெபிக்கிறதை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்வார். ஆண்டவரை நான் மன்னிக்கிறேன், நீங்கள் என்னை மன்னித்த மாதிரி நானும் என் மனைவி, என் கணவரை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை யாருனாலும் நான் மன்னிச்சிட்றேன். நான் அன்பாக இருக்கணும் ஆண்டவரே. நான் கடினமான வார்த்தை பேசி யாரையும் காயப்படுத்தக்கூடாது. நான் அன்பான வார்த்தை பேசி ஆறுதலாக இருக்கணும். எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு கேளுங்க. அப்போ நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், உடனே அற்புதம் நடக்கும். நீங்கள் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் தருவார். ஜெபிக்கலாமா? உங்களுக்கு என்ன அற்புதம் தேவை அதை தருவார். முதல்ல உங்களை அன்பினால் நிரப்பப்பட இடம் கொடுங்க. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் என்ன இருக்கிறோம். எனக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறீர். என் கணவருக்காய் ஸ்தோத்திரம், என் மனைவிக்காய் ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
என் பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். நல்ல உறவுகளை தந்திருக்கிறீர். இந்த குடும்பத்துக்குள்ள நான் கடுமையான வார்த்தை பேசக்கூடாது, யாரையும் காயப்படுத்தும்படி பேசக்கூடாது. அன்பா நான் பேசணும்ப்பா, மற்றவங்க மேல அன்பா கரிசனையா நான் பேசணும் ஆண்டவரே. யாரையும் வேதனைப்படுத்தி காயப்படுத்தி துக்கப்படுத்திடக்கூடாது. என் வார்த்தையில் அமைதி இருக்கணும் ஆண்டவரே, சாந்தம் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை நான் ஆறுதலா பேசணும் ஆண்டவரே. என் நாவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கோபத்துல எரிச்சல்ல எந்த வார்த்தையும் நான் பேசிடக்கூடாது. என் மனைவியை துக்கப்படுத்திடக்கூடாது, என் கணவரை நான் வேதனைப்படுத்திடக்கூடாது, என் பிள்ளைகளை பெற்றோரை என் வார்த்தையினாலே காயப்படுத்திடக்கூடாது. நான் எப்பொழுது இனிமையான வார்த்தை பேசணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசணும். அந்த மாதிரி என் நாவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நான் தவறு செய்துட்டேன், மன்னியும். என் வார்த்தையினாலே என் மனைவியை நான் காயப்படுத்திட்டேன், கணவரை துக்கப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் மாமியார மருமகளை நான் துக்கப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனி எப்படி நான் பேசாதபடி இருக்க என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்கப்பா, தவறை உணர்ந்துட்டாங்கப்பா. நீங்க மன்னிச்சு அவங்களுக்கு அற்புதம் செய்யணும். இன்னைக்கு அவங்களுக்கு என்ன அற்புதம் தேவைன்னு உங்களுக்கு தெரியும். இதோ வியாதி உள்ள இந்த பிள்ளைகளை தொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நோய்கள் மாறட்டும். ஆண்டவரே, சுவாச உறுப்புல காணப்படுகிற இழுப்பு நோய்கள், அந்த பொல்லாத ஆஸ்துமா நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஜாயிண்டுகளிலே காணப்படுகிற வலிகள், ஆர்த்ரைட்டிஸ் என்கிற பொல்லாத வியாதி விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தின். கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டதே, நுரையீரல் பாதிக்கப்பட்டு விட்டதே, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு விட்டதே, இருதயத்தில் பிரச்சனை வந்துவிட்டது என்று கலங்குகிற பிள்ளைகளை தொடும். பாதிக்கப்பட்ட அந்த உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் புதிதாய் மாறட்டும். இன்றைக்கு அவர்களுக்கு சுகம் வரட்டும், அற்புதம் நடக்கட்டும். பண தேவைகளை சந்தியும், கடன் பிரச்சனைகளை மாற்றும், வேலைக்கு வழி திறந்து கொடும். தடைப்பட்டிருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணும். திருமண காரியம் வாய்க்கட்டும், வீடு கட்டுகிற காரியம், வாங்குகிற காரியம் வாய்க்கட்டும், ஊழிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும். அவள் விரும்புகிற நன்மைகளை அருளி செய்யும். ஒரு அற்புதத்தை செய்து அவளை மகிழ பண்ணும். கர்ப்பத்தின் கனியை அருளி செய்யும். தடைகள் விலகி குழந்தை செல்வம் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி, தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தழும்புகளால் குணமாக்கி விடுதலை தருகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை நாங்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறோம். ஆமேன், ஆமேன்.